ஏனால் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்று அவர் செட்டா அநேக ரூபம் எடுத்துண்டு பாடுபட்டு மனுஷருக்காக அவ்வளவு காரியங்களை அவர் செய்யும் பொழுது இவர் அனாயாசமா அந்த மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராவதாரம் எல்லாத்தையுமே எழுத்துலயே எழுதிவிடும். எழுதி வச்சு விட்டார்னா பிரத்யட்சமீவ தரிசி. அவர் பண்ணின அவதாரங்கள்லாம் மறைஞ்சே போயிடுத்து. இவர் பண்ணின அவதாரம் தான் இன்னைக்கு இருக்கு. யாரும் பிரகலாத சரித்திரம் நான் சொன்னாதானே நரசிம்ம அவதாரம். அவர் பண்ணின அவதாரம் அன்னைக்கே போயிடுத்து. நரசிம்ம அவதாரம் இன்னைக்கும் பாகவதத்துல இருக்குன்னா வியாசர் பண்ண நரசிம்ம அவதாரம் தானே இருக்க. எல்லா அவதாரமும் 2 கையா இருந்துட்டே அவ்வளவு அவதாரமும் தானே பண்ணி விடுறார். அபால லோசன சம்புகம். அவர் 3வது கண்ணை திறந்தாதான் உலகமே பத்திண்டு எரியும். இவர் கொஞ்சம் பார்க்கணும்னு அவசியம், முழிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல, பார்க்காம இருக்கிறதே தண்டனை. இல்ல பத்திண்டு எரியும். பார்க்கலே வச்சுப்பா, பார்க்கலையே 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 அப்படி நெஞ்செல்லாம் எரிஞ்சு பத்திண்டு எரியும். அபால லோச்சன சம்புகு பகவான் பாதராயணா அப்படிங்கிற வியாசரா. சர்வதிருக் வியாசா வாசஸ்பதி அயோனிஜா. வாக்குக்கே பதி இவர் தான் அப்படின்னா அழகா அப்புறம் பேசுறாருன்னு வேறையா? வாக்கு அவரை ஆசிரிச்சிருக்கே தவிர அவர் வாக்கு ஆசிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாயை திறந்தாலேயே அவருக்கு வேதம் வாயில வரும். அப்பேற்பட்ட வாசஸ்பதி அயோனிஜகா நாள். அயோனிஜகா ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம, கர்ப்பத்துல வரணுங்கிற அவசியம் இல்லாம அயோனிஜகா நித்திய சித்தமான வாக்குபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். திரிசாமாசாம் அகசாமே நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசகர் சமசாந்தகா நிஷ்டா சாந்தி பராயணம். திரிசாமா 3 விதமான சாமம். தேவவிரதம் அப்படிங்கிற சாமம் 3 விதமா இருக்கு. 3 விதமான சாமத்தினாலே கானம் பண்ணப்படுறவர். தானே சாமகானம் பண்ணுவரா. சாம காயதீதி சாமகா. தானே சாமவேதத்தை கானம் பண்றார். அதனாலே சாமகன் என்றும் அவருக்கு பெயர். சாம சமாதானம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே சாமக சாம. சாமவேதமாவே இருக்கிறார். அதனாலே சாமம்னு பெயர். சமாதானம் தான் அவருக்கு பிடிக்கும். அதனாலே சாமம்னு பெயர். நிர்வாணம். நிர்வாணம்னா நிர்விருத்தி, பேரானந்தம்னு அர்த்தம். மகா நிர்வாணம்னு பௌத்தாள்லாம் சொல்றா இல்லையா? மோட்சத்தை தான் மகா நிர்வாணம்னு சொல்ற.